இருங்பாய். இது சேனல் கிடையாது, இது ஒரு சேனல் கிடையாது, இது ஒரு சேனல் கிடையாது, இது ஒரு சேனல் கிடையாது, இது ஒரு டெக் பாஸோட வீடியோக்குள்ள போயிடலாமா நண்பர்களே? ஆத்தா இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த சுதர்சனை பத்தி நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலேயே இப்ப என்ன நடந்துச்சோ அதை எக்ஸாக்டா சொல்லியிருப்பேன். அதை போயிட்டு வேணா ஒருக்கா பாத்துட்டு வாங்க. சப்போஸ் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பொய் இருக்கட்டும், ஓகேவா? அவர் வந்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதுல வந்து ஒரு சத்தியம் அடிச்சு வீடியோ போடட்டும். நான் அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுறதே நிறுத்திடுறேன். அதுல வேற நான் சவால் விட்டுருப்பேன், கற்பூரத்துல அடிச்சு அவர் சத்தியம் பண்ணாருன்னா அந்த சேனல்ல வீடியோ போடுறதே நிறுத்துறேன்னு சொல்லிட்டு. ப்ரூவ் ஆயிருக்கு, ஓகேவா? சும்மா ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் வருஷமா எல்லாரையும் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அது நடந்துட்டே இருக்குதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மனுஷங்கிறவன் வந்துட்டு மனுஷன் தாங்க ப்ரோ, எல்லாருமே மனுஷன் தான். அவன் வந்து கண்டிப்பா வந்துட்டு நல்லவங்கிற ஒரு லிஸ்ட் கிடையாது. எல்லாருமே ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே. முக்கியமா ஒரு சில தற்கூரி கமாண்டுகள்லாம் இதுல இருக்கு, அதை பார்ப்போம். ஜிபேயில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 10,000. இல்ல என் அக்கௌண்ட்ல உங்க அப்பனா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். இப்ப காசுதான் ஒரு மேட்டர் அப்படின்னா நான் பெய்டு ப்ரொமோஷன் இப்போ கோகோ கோலா ஆட்ல இருந்து நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். இத்தனை வருஷத்துல எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட நியர்லி 1 lakh வந்திருக்குன்னு வச்சுப்போம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேமராவே 70K கிட்ட வரும், இந்த லைட்டு, அப்புறம் இந்த ஐபேடு, ஸோ சம்திங் எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லா விஷயமே, பேக்ரவுண்டில் இருக்க லைட்ல இருந்து எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சு 2 lakhsக்கு மேல வரும், ஓகேவா? கிட்டத்தட்ட நியர்லி 2 lakhs கிட்ட வரும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஐட்டங்களை மட்டும் சொல்ல போனா. அப்படி இருக்கும்போது அமௌண்ட் ஒரு விஷயமா இருந்தா நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்க மாட்டேனே. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது இதை பிடிச்சி பண்றேன், ஓகேவா? அந்த விஷயத்த பிடிச்சி பண்றேன். எனக்கு அமௌண்ட் ஒரு விஷயம் கிடையாது, ஓகேவா? ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலனாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம பெருசா சம்பாதிக்கலனாலும் சரி, நேரம் இல்லைனாலும் சரி, இருக்கிற நேரத்துக்குள்ள அந்த வேலையை பார்க்கணும்னாலும் சரி, எதையுமே எதிர்பார்க்காம ஏதோ ஒரு விஷயத்தை உங்க லைஃப்ல நீங்க மறுபடியும் பண்ணிட்டு இருப்பீங்க. அது உங்களோட பேஷன். அதுக்காக வந்து யூடியூப்ல வர அமௌண்ட் வந்து நான் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து என்னவோ அதை நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். அன்சப்ஸ்கிரைப் செகண்ட் தற்கூரி. அதாவது மேல ஒருத்தர் ஜிபேல பெறப்பட்ட 10,000 அந்த 10,000 வேணா உங்களுக்கு தரேன் ப்ரோ. அப்படியா நீ படிச்சு உருப்பட்டு அந்த தற்கூரித்தனத்துல இருந்து வெளியே வா, அப்படியாவது உனக்கு சுய அறிவு வருதான்னு பார்ப்போம். அடடா கிரியேட்டர் எவ்வளவு தந்தாங்க, நல்லா வாயிலத்துக்கு தான் உங்களுக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லணும். 3 years 110K ஃபாலோவர்ஸ்டா ஜோக்கர். நீ தலைவன் 1 வீடியோல 815K ஃபாலோவர்ஸ்டா. சரி சரி சரி, நாங்க மூடிட்டோம். நாங்க வாளாவே இருந்துட்டு போறப்பா சிங்கத்துக்கு வாளாவே இருந்துட்டு போயிடும். நம்ம ரெகுலரா வீடியோ போட மாட்டோம்னு எல்லாருக்குமே, பாக்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெகுலரா போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது இல்லாம இந்த மாதிரி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி ஃப்ராடு பண்ணி திருடி கட்டப்பையில தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டாம் ப்ரோ. அப்படியே எனக்கு வந்து 1 million 2 million நோ நீட், ஓகேவா? யூடியூப் சேனல்ல எழுதி வச்சாலே எனக்கு இந்த கட்டப்பையை தூக்கி தான் எனக்கு அந்த 1 million வரணும்னா வேண்டாம் ப்ரோ. born to be like A2D ஜேசன் சாமுவேல் but forced to be லூசுடா ஈவன். யாரு லூசு? ரியல் ஃபேஸ் ஆஃப் சுதர்சன், தற்கூரி ஃபேஸ் ஆஃப் செகண்ட் சுஜு. கற்பூரம் அடிச்சு சத்தியம்லாம் கேட்கறியே லூசு. இப்ப யாரு லூசு? சரி விடுங்க, கமெண்ட்லாம் சும்மா இருந்தப்ப அப்படி ரீட் பண்ணுங்க அந்த பழைய வீடியோல. உள்ள ஸ்டார்டிங்ல இருக்கப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போக 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 அதுவா தானா வளரும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா அந்த வார்த்தையை நான் நம்பல, விஜயகார்த்திகேயன் சொன்னதை. என்ன மைண்ட் அப்படின்னா 1 million சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல்ல நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு பெருமையா, 0 சப்ஸ்கிரைபர்லாம் ஆரம்பிக்கிறது எனக்கு இதா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சத்தியமா வேணாங்க அப்படின்னு நான் சொல்லி விஜயானண்ட சொன்னேன், முருகேசன். சுதர்சன் வந்து தன்னோட சொந்த வாயில சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 0ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிட்டா இருக்கிற ஒரு சேனல், ஓகேவா? ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனல்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். காமன் மைண்ட் செட் தான். ஆனா அப்பவுமே உங்களுக்கு புரியுது, சுதர்சன் வந்து அவரோட செட்டப்பே வந்துன்னா ஃபர்ஸ்டே மணி மைண்டடா தான் உள்ள வர. இப்படி இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வெளியே வந்தீங்க, அதை சொல்லுடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேஷியோ சொன்னல, 90% எங்களோட வீடியோ, 10% ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கும் டேர்ம்ஸ்னு ஒன்று சொன்னல, அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. அதுலயும் எந்த ஒரு இன்வெஸ்ட்டுமே பண்ணாம உள்ள வந்திருக்காரு இவங்க, ஓகேவா? அவருக்காக எல்லாம் பணம் போட்டு அவர் வந்து ஸ்டார்டிங் ரேட் 0ல இருக்கும்போது ஹெல்ப் பண்ண இவங்களை இப்போ வந்து தலைவர்
மறந்துட்டேன். மூணாவது எனக்கு 50% ஷேர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி சுதர்ஷனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம 33% கொடுத்துட்டு இன்னும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம ஒருத்தர் வந்து ஒரு சேனலுக்குள்ள வந்து அதுல 50% வரை கேட்கறாராம். அவருக்கு 33% கொடுத்துருக்காங்க, இவங்க 33.5. ஓகேவா, ரெண்டு பேரும் ஈக்குவல். 0.5 தான் டிஃபரன்ஸ். வாட் இஸ் திஸ் ப்ரோ? சுதர்சன் ப்ரோ, சுதர்சன் பேர் வச்சுட்டு சுட்டுட்டு போயிருக்கீங்களே மைசன். சுதர்ஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான். என்னோட சம்பளம் நிறைய மாசம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம அவனுக்கு பேமெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்கு. செப்டம்பர் மந்த்துக்கான பேமெண்ட்டையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அட்வான்ஸாகவே. அது சுதர்ஷனும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சுதர்சன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கிங் சேலரியும் கொடுத்துருக்கிறதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் ஒருத்தருக்கு? அது இல்லாம அவரோட ஃபேஸுக்கு வந்து இவ்வளோ ரீச் இருக்குங்கும் போது அவருக்கு அதுல 33% வித் சேலரியோட அவங்க வந்து கொடுத்துருக்காங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒண்ணுமே இல்லாத போது இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 33 ஒரு பெரிய விஷயம் தான். அதுல வந்து 50 கேட்டு அப்ப இவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 25 எடுத்துப்பாங்களா? இது என்ன ஒரு நியாயம்? அதாவது ஒண்ணுமே இல்லாத போது இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப சுதர்ஷன் வந்து இப்படி பண்றது ஃபேரா ஃபேர்லையா நீங்களே சொல்லுங்க. டே முட்டாளுங்களா, அதான் நான் அப்பவே சொன்னேனே, நான் தான் சொன்னேனே என் பழைய வீடியோலயே. இதுல வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு இப்ப வீடியோ போட்டவங்கலாம் எந்த கயர்ல தொங்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. கமெண்ட் பண்ணிட்டு கதறிட்டு இருந்தானுங்க. இப்ப கதறல் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேபி ஏதாவது கயிறு உங்களுக்கு எத்தனை மீட்டர் கயிறு வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன். கண்டென்ட்னு சொன்னாங்களே, ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்திருக்கும்? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. சுதர்சனே சொல்றாரு 1 மில்லியன் வந்து இருந்தா அது எவ்வளவு பெருமையா இருக்கும், இதுவே 0ல இருந்தா எவ்வளவு எருமையா இருக்கும்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அந்த 10% 1% தானங்க கொடுத்துருப்பாங்க. நீங்களே நியாயமா சொல்லுங்க. 0 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவங்களுக்கு எவ்வளவுதான் பெய்டு ப்ரொமோஷன் வருங்க? பெய்டு கண்டென்ட் போடுறதே கிட்டத்தட்ட ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அதுலயும் வந்து ஒரு நியாயப்படுத்துறாங்க பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து. நம்ம ஆட் கம்பெனி ரன் பண்றதா சொல்றாங்க. ஆட் கம்பெனின்னு எப்போ சொன்னாங்க? டெக் பாஸ் என்னமோ ஆட் கம்பெனி மாதிரி தான். மேக்ஸிமம் நிறைய பெய்டு ப்ரொமோஷன் தான். ஆனா இந்த 16 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதை நம்ம யோசிக்கணும். ஒருவேளை 2 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களோ? அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா 2 வருஷமா ஆட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணீங்களா? ரிவ்யூ பண்ணவே இல்லையா? இனிமேல் தான் கட்டப்பை மேட்டர்லாம் வரும். இததான் இந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து அழுத்தமா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, 2 வருஷமாவா நீங்க வந்து யோசிக்காம இருப்பீங்க? 2 நாள்னா பரவாயில்ல, 2 மாசம்னா பரவாயில்ல, இல்ல 1 வருஷம், 2 வருஷமா ஒரு ஆட் கம்பெனில நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆக்சுவலி 15 lakhs அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா, செப்டம்பர் 2024 23 வாங்கியிருக்காரு. 15 lakhs வாங்கிட்டு அதை வந்து பேமெண்டா வேற கேட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அது வந்து பேமெண்ட்ல கேஷா கேட்டிருக்காரு. அதை வந்து கேஷா கொடுங்க. மேபி எவிடன்ஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அது என்ன காரணம்னு தெரியல. அதை நம்ம இது பண்ணக்கூடாது தெரியாம. ஆனா 15 lakhs வாங்கிட்டு எனக்கு 60 lakhs இன்னும் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய கேள்வி. சேலரியே தரல அப்படின்னு சொன்னாரு, 15 lakhs மட்டும் வாங்கியிருக்காருன்னா அடடா இன்னொரு ஆச்சரியக்குறி. வேணாம். அது மட்டும் இல்ல முருகேஷ், அழுதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னால பேசக்கூட முடியல. அழுதாரா, காலில் விழுந்தாரான்னு கேட்டா மேபி அழுதுருக்கலாம். அந்த காலில் எல்லாம் விழுந்தாரான்னு கேட்டா தெரியாம நம்ம பேசக்கூடாது. எப்போ இருந்ததுன்னா சுதர்ஷன் மேரேஜ் வந்து March 1 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிச்சோம். எஸ்டிமேட் வந்து ஒரு 50 lakhs அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாதுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் டான்னு அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம். எங்களோட கான்ட்ரிபியூஷனை தான் நாங்கள் கம்பெனிக்கு போட்டுருந்தோம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ஒரு சில வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி செயல் தெரியுமா ப்ரோ? உண்மையிலே இழிச்ச வாயின்கள் யாருன்னு கேட்டா இவங்க 2 பேர்த்த தான் சொல்லணும். அதை வந்து நம்ம அந்த ஃபேக்ட் அதை ஒத்துக்கணும். ஏன்னா 2 பேரையும் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கலத்தி விட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபேஸ் ஆஃப் த சேனல்னா அவரு தான். இவங்க நினைச்சா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சுதர்சன் பேட்டாலும் அந்த சேனல் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க வந்து அந்த 15 crores வந்து மொத்த ஆஃபீஸ் செட்டப் மொத்த கம்பெனி வந்து ஆஃபர் பண்றது வந்து தப்பே கிடையாது. அதை வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து குறைக்கவும் செய்யலாம் சுதர்சனுக்காக.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. வந்து இன்னும் கம்மியான பிரைஸ்லேயே கொடுக்க தயாராக இருந்தோம். சுதர்ஷன் வந்து சேனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் சொன்னது டோட்டலாக சேனல், ஆஃபீஸ், எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிடுறோம். கம்ப்ளீட் பிஸ்னஸ். ஆஃபீஸ் செட்டப் மட்டுமே 1 crore கிட்ட போயிருக்கு. மற்றபடி இவ்வளோ இருக்கு, இவ்வளோ ரெவென்யூஸ் வருதுன்னா அந்த சேனலோட ஒர்த்து கண்டிப்பாக சுதர்ஷனுக்கு தெரிய தான் செய்யும். அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயாவது தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா உடனே தர முடியாதுன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் போதும்னு சொல்லிட்டு கேட்கறது நியாயமாக தான் இருக்கு. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரோட சுதர்ஷனோட மைண்ட் செட்டே வேற. ஒன்லி 50% அவருக்கு வேணும், 50% வேணும். ஓகேவா? அந்த ஷேர் அது ரொம்பவே நியாயமற்ற ஒரு விஷயம்னு சொல்லலாம். மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நான் பண்ணுவோம், 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் இல்ல ஒரு 4 இல்ல 5 கோடிக்கு இந்த சேனலை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் இருந்திருக்காரே தவிர கண்டிப்பா இந்த பெய்டு ப்ரொமோஷன் ரீசனே கிடையாது. அதாவது இந்த ஆர்கானிக் கண்டென்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த இளவே இங்க கிடையாது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறான். மொத்தத்துல இதை பார்க்கும்போது இவன் அவனை ஏமாத்திட்டான், அவன் இவனை ஏமாத்திட்டான். இதுதான் வந்து கதை. அதுல வந்து ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. 2 பேருக்குமே அப்போ பெய்டு ப்ரொமோஷன்ல இஷ்டம் இருந்ததுதான். ஸ்டார்டிங்லயும் சரி எண்டிங்லயும் சரி பெய்டு ப்ரொமோஷன்ங்கிறது தான் அவங்களோட மெயின் தீமா இருக்கே தவிர மக்களுக்கு நல்ல கண்டென்ட் பொது சேவை யாரும் பண்ணல. அதுதான் சொல்றேன்ல, இவங்க யாரும் சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது. அவங்களுக்குள்ள பிரச்சனை பஞ்சாயத்து. நம்ம 33% கொடுத்துட்டு இருக்கோம். அதை 50% கேட்டா ஏற்கனவே 33%ல எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகுது. அதுலேயே எங்களுக்கு ஒன்றும் பெருசா ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய அசட்டா தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். செலவு போய்கிட்டே இருக்கு. ஒரு சிஸ்டம் வாங்கணும்னா கூட 7 lakhs. இப்போ நியாயமான ஒரு விஷயம் தான். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க தான் பண்றாங்க. அது போக அதுல 33%னா அதுவே ரொம்ப கம்மி. ஓகேவா? அப்படி பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா லாபம் இல்லாம ஒன்றும் இல்லை. இவங்களும் நல்லா அதுக்காக இவங்க வந்து அப்பாவி, இவங்க வந்து ரொம்ப பாவம், இவங்க வந்து ஏழ்மை நிலை நல்லா கிடையாது. இவங்களுக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட் கிடைக்குது. இருந்தாலும் இன்வெஸ்டும் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து 33% கீழே போறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே. ஒண்ணுமே பண்ணாம மூஞ்ச மட்டும் காமிச்சு 50%னா அது ஒரு கம்பெனி விஷயத்துக்கு வந்து கரெக்டா வராது. யூடியூப் சேனல்ங்கிறது வேற, அவங்க வந்து அதை ஒரு கம்பெனியா நடத்துறது வேற. அந்த கம்பெனி அப்படின்னு வரும்போது இட்ஸ் நாட் ஃபேர். சரி, இப்போ இந்த பெய்டு ப்ரொமோஷன் வந்து 1% ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஆர்கானிக் கண்டென்ட் இல்லை, அதுதான் சுதர்ஷனுக்கு பிரச்சனைனா, தென் ஒய் ஹி இஸ் அக்செப்டிங் அந்த 50% எனக்கு வந்து ஷேர் இல்லை, ஒய் ஹி இஸ் ஆஸ்கிங். ஓகேவா? எதுக்கு வந்து அந்த 50% சொல்லி கேட்குறாரு? பெய்டு ப்ரொமோஷன்னா அதை தானே அவர் பேசணும். இதை தாண்டா அப்பவுமே சொன்னேன். தற்கொலை பசங்களா கீழே வந்து அப்படி இப்படி கமெண்ட் பண்றீங்க. படிச்சா மட்டும் போதாது, எஜுகேட் ஆனா மட்டும் போதாது. ஓகேவா? அனுபவம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிகிலே ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்றானா அதுல பாசிட்டிவும் எடுக்கணும், நெகட்டிவும் எடுக்கணும். ஓகேவா? ஒரு பேட்டரி இருக்குன்னா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அது மாதிரி தான். அதனாலதான் ஈஸியா எல்லாரும் மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுவாங்க சென்டிமெண்ட் அட்டாக்னால. ஒருத்தர் சென்டிமெண்டா பேசுறானா ஃபர்ஸ்ட் அவன் ஏன் அதை சென்டிமெண்டா பேசுறான் அப்படி பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் சென்டிமெண்டா பேசுறதுல உருகிடக்கூடாது. நம்ம யாரும் ஒன்றும் ஐஸ் கட்டி கிடையாது. நிறைய பேரோட கேள்வி இது, அந்த டீம் ஏன் வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டப்பை மேட்டர்ல தான் ரொம்ப சென்டிமெண்டா வேற அட்டாக் பண்ணாங்க. ஒரு டீம் வெளியே போகுதுன்னா அவர் கூட ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவங்க கூட க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போக தான் செய்வாங்க. ஓகேவா? அப்படி கூட போக தான் செய்வாங்க. இது வந்து மனிதனா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வராரு, வந்த உடனே அந்த பேக்குள்ள இருந்தே ஒரு கட்டப்பை எடுக்கிறாங்க. டெஸ்ட் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு. அதை நான் கேட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்குள்ள இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம். உள்ள வச்சுட்டாங்க. வச்சோடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க. வெளியில போகிறப்ப தான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிட பேக்ல இருக்க ஏண்டா முட்டா பசங்களா, இத்தனை வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு இத்தனை வருஷம் வேலை பார்த்துறீங்க, அங்க ஒரு சிசிடிவி இருக்கும், அது கூட வாடா தெரியாது உங்களுக்கு. ட்ரஸ்ட் ஃபேக்டர் உங்களுக்கு. அதுல ஒரு பில்டப் வேற ஒரு வீடியோ சிசிடிவி இருக்காதுன்னு நினைச்சு என்ன எண்ணத்துல போட்டாருன்னு தெரியல. யாரு தற்கூரின்னு எனக்கு புரியல. கமெண்ட் பண்ற நீங்களா இல்ல இவனுங்களான்னு தெரியல. வந்து இந்த டெக் சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, நம்ம டெக் சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து கட்டப்பையை வச்சுட்டு பெருசா வந்து அது இல்லாமல் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் வர பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பெருசா ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. தீஞ்சிராம ப்ரோ கொஞ்சம் குக் பண்ணி அனுப்பி விடுவேன். ஓகேவா? ஏதோ பெருசா மேபி அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், தப்புல, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு அடிச்சுக்கிட்டா நமக்கு நல்லது தானே. என்ன நம்பிக்கையிலன்னு தெரியல. அவ்வளோ அப்பட்டப்பா சிசிடிவி காட்சி இருக்கு. இதை வந்து ஏஐ வீடியோ சொல்ல போறாங்க இல்லைன்னா எனக்கு புரியல. என்ன எண்ணத்துல அவனுங்க அதை திரும்ப அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போடுறானுங்கன்னு தெரியல. எனக்கு இந்த இவனுங்களை விட இந்த வீடியோக்கு கீழே இந்த டெக் சூப்பர் ஸ்டார் போட்டார்ல, ஐ குட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த வீடியோக்குள்ள ஒரு சில நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. ஐ சப்போர்ட் யூ ப்ரோ, ஐ கிஸ் யூ ப்ரோ, ஐ ஹக் யூ ப்ரோ அப்படின்ட்டு. அவனுங்க நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, எங்க கொண்டு மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்ட்டு. சும்மா ஒருத்த வீடியோ போட்டா போதும் உடனே அதுக்கு கீழே போய் உடனே 6000 கமெண்ட் போட்டுறாரு. மாலதி அப்படின்னு அந்த சேனல் வேணும்னே அப்படின்னு கேட்டாங்க. ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டோம். சேனலை ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாண்டி அவங்க எல்லாமே ஃபுட் ஃபன் டிராவல் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. அதையுமே ஃப்ரீயா கொடுத்து நாங்க எக்ஸிட் ஆயிட்டோம். இது போகும் விக்னேஷ் வந்து ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதையுமே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். ராகவியுமே மொபைல் போன் எடுத்துட்டு போனாங்க. இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது டீம் வெளியே போகும்போது எவ்வளவு சோர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. பேசாம நம்மள இவங்க டீம்ல இருந்திருந்தா நிறைய ஐபோன் அதுன்னு கொண்டு போயிருக்கலாம் போல, ஈஸியா ஏமாத்திடலாம் போல இவங்க 2 பேரையும். அவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. சுதர்சன் சும்மா போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்காது. அவர் அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி அதை ஒரு சிம்பத்தி ஆக்கி ஒரு சென்டிமெண்ட் அட்டாக்க போட்டு ஒரு சேனலை உருவாக்கி அதை வந்து அப்படி கொண்டு போனோம் இப்படி போகணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா. அதனால இப்ப அப்புறம் மட்டும் இல்ல, அவருக்கு கூட இருக்க என்டையர் டீமே கேவலப்படுத்தி விட்டுருக்காரு. இதுதான் உண்மையிலே இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் சொல்லுவாங்கல்ல, அதை உடைக்கிறது. ஏன்னா சுதர்சன் அவரே சொல்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த ஓலா பைக்குக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதையும் தூக்கிட்டு போயிருக்காருன்னா வாட் இஸ் திஸ்? எல்லா சிஸ்டம்லையும் இருந்த டேட்டாவை ஆப்பிள் ஐடி மூலமா ஈஸியா எரேஸ் பண்ணிட்டாங்க. பட் இவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? திருப்பி எதுவுமே கொடுக்கண்டா. ஆனா அந்த iOS சிஸ்டத்துக்கு ஒண்ணு பண்ணி விட்டீங்கல்ல, அதெல்லாம் என்ன? மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நான் பண்ணுவோம் 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் சுதர்சன் அவரோட வாயில சொல்லது என்ன தெரியுமா? 3 கோடி 4 கோடினா இவன் வாங்கிடுவான், அதனால 15 கோடி சொல்லுவோம் அப்படின்ட்டு. அப்போ 3 கோடி 4 கோடி தான் நீங்க வாங்குவீங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்துட்டு நீங்க ஒரு வீடியோல சொன்னீங்கல்ல, மிடில் கிளாஸ் பையன் எனக்கு எப்படி அவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 50-60 லட்சம் ரூபான்றதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? மிடில் கிளாஸ் பையன் 4-5 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? அப்போ நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் இல்லையா? நாங்கெல்லாம் இப்ப பிச்சைக்காரனா? ஐயா ஆக்சுவலி இது இந்த ஒரு வீடியோக்காக மட்டும் நான் இந்த வீடியோ பண்ணல. எல்லாரையும் பத்தி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதுல இந்த டிடிஎஃப் வாசனா இருக்கட்டும், இர்ஃபான் வியூவா இருக்கட்டும், A2Dயா இருக்கட்டும், நிறைய பேர் எக்ஸெட்ரா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொல்லும் போது யாரும் நம்பல. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்றாங்க. இது மாதிரிதான் எல்லாரும் ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ கண்மூடித்தனமா யாரையும் நம்பாம அதுல இருக்கிற ஃபேக்டை செக் பண்ணுங்க. ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா ஓகே, அது வந்து கண்மூடித்தனமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ற இவங்களே விட்டுட்டு போகும்போது எவனோ ஒருத்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்கலாம் உங்க சொந்தக்காரங்களும் கிடையாது, அப்படி நீங்க லவ் பண்றவங்களும் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல அவங்களே விட்டு போகும்போது இவனுங்களை நீங்க இவ்வளவு கண்மூடித்தனமா ஏன் நம்புறீங்கன்னு தெரியல.